உங்க வீட்ல நீங்க எத்தனை கேஸ் கனெக்ஷன் வச்சிருக்கீங்க? மத்திய அரசு புதுசா ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அத பத்தி தெரியுமா? எல்பிஜி இணைப்புல இருந்து குழாய் வழி இயற்கை எரிவாயுவிற்கு மாறணும்னு மத்திய அரசு அறிவுறுத்திட்டு வந்தாங்க. அதன்படியே பலருமே மாறத் தொடங்கியிருக்காங்க. பலர் வேகமா மாறிட்டு இருக்காங்க. இந்த நிலையில ஏற்கனவே வீடுகள்ல பைப்லைன் மூலமா இயற்கை எரிவாயு விநியோகம் பெறும் வாடிக்கையாளர்களுக்கு இனி எல்பிஜி சிலிண்டர் விநியோகம் செய்வது முற்றிலுமா தடை செஞ்சு மத்திய அரசு உத்தரவிட்டிருக்காங்க. இனி ஒரே நபர் அல்லது ஒரே வீட்ல எல்பிஜி மற்றும் பிஎன்ஜி ஆகிய 2 இணைப்புகளையுமே வச்சிருக்க முடியாதாம். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கு இடையே போர் ஏற்பட்டிருக்கு. இதனால கச்சா எண்ணெய் வழித்தடத்தோட இதயம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டதால இந்தியாவுல எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. வீடுகளுக்கு சிலிண்டர் கிடைக்க கிராமங்கள்ல 50 நாட்கள் வரைக்குமே காத்திருக்க வேண்டிய சூழல் உருவாகி இருக்கு. நகரங்கள்ல 36 நாட்கள் வரைக்கும் ஆகுது. அனைத்து மாநிலங்களையுமே ஹோட்டல்கள் சிலிண்டர் இல்லாத காரணத்தால மூடப்பட்டு வராங்க. இதனால பொதுமக்கள் பெரிதும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்காங்க. இதை சமாளிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க. இந்த கேஸ் தட்டுப்பாடு காரணமா சில உணவகங்கள்ல விலைப்பட்டியலுமே தாறுமாறா ஏறி இருக்கு. சோ இந்த விலைப்பட்டியல் உயர்வால பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் ரொம்பவே அவதி அடைஞ்சிட்டு வராங்க. குறிப்பா பேச்சுலர்ஸ் ரொம்பவே இந்த ஒரு விஷயத்தினால அவதிப்படுறாங்க. ஹோட்டல்கள் நிறைய மூடப்பட்டாலும் ஒரு சில இடங்கள்ல திறந்திருக்கு. ஆனா அப்படி திறந்திருக்க இடத்துல கூட விலைப்பட்டியல் உணவுகளோட விலைப்பட்டியல் ரேட்டு தாறுமாறா ஏத்திட்டு வராங்க. சோ இதனால நிறைய பேர் அவதிப்படைஞ்சிட்டு இருக்காங்க. சோ இந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு அதிரடி உத்தரவை மத்திய அரசு பிறப்பிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மார்ச் மாதத்துல கணிசமான எல்பிஜி வாடிக்கையாளர்கள் 3 மாத காலத்துக்குள்ள எல்பிஜி இணைப்புல இருந்து குழாய் வழி இயற்கை எரிவாயுவிற்கு மாறணும்னு அரசாங்கம் அறிவுறுத்தியது. உதாரணமா மெட்ரோ நகரங்கள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகள்ல வசிப்பவங்க உடனடியா மாற அறிவுறுத்தப்பட்டாங்க. சிலிண்டர்களை மேல் தளங்களுக்கு சுமந்து போவதில் உள்ள சிரமத்தை தவிர்க்கிறதுக்காகவும் இட வசதியை சேமிக்கிறதுக்காகவும் இவங்களுக்கு முன்னுரிமை தரப்பட்டுச்சு. அதே மாதிரி பெரிய அளவுல எல்பிஜி சிலிண்டர்களை பயன்படுத்தக்கூடிய வணிக அமைப்புகள் பிஎன்ஜிக்கு மாற அதிகம் அறிவுறுத்தப்பட்டாங்க. ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்கள், கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனை, சமையல் அறைகள், கல்யாண மண்டபங்கள் இது எல்லாத்திலையும் கேஸ் சிலிண்டருக்கு பதிலா குழாய் வழி எரிவாயுவை பயன்படுத்துவது பாதுகாப்பானது அப்படின்னு அரசு அறிவுறுத்திட்டு வந்தாங்க. இதே மாதிரி சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள், பெரிய தொழிற்சாலைகள்ல வெப்பமூட்டும் தேவைகளுக்காக எல்பிஜி அல்லது பிற எரிபொருட்களை பயன்படுத்தி வந்தவங்க இயற்கை எரிவாயுக்கு மாறணும்னு அறிவுறுத்தப்பட்டாங்க. அத மாதிரி பலருமே பிஎன்ஜிக்கு மாற தொடங்கிட்டாங்க. இந்த நிலையில ஏற்கனவே வீடுகள்ல பைப்லைன் மூலமா இயற்கை எரிவாயு விநியோகம் பெறும் வாடிக்கையாளர்களுக்கு இனிமே எல்பிஜி சிலிண்டர் விநியோகம் செய்வது முற்றிலுமா தடை செய்யப்படுவதா மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. அதாவது இனி ஒரே நபர் அல்லது ஒரே வீட்டுல எல்பிஜி மற்றும் பிஎன்ஜி ஆகிய 2 இணைப்புகளும் வச்சிருக்க முடியாது அப்படின்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. பிஎன்ஜி இணைப்பை பெற்றதுக்கு அப்புறமா வாடிக்கையாளர்கள் தங்களோட எல்பிஜி இணைப்புகளை துண்டிப்பதற்கு அரசாங்கம் 30 நாட்கள் அவகாசம் வழங்கியிருக்கு. இருந்தாலும் இந்த வாடிக்கையாளர்கள் பிஎன்ஜி இல்லாத பகுதிகளுக்கு குடிபெயர்ந்தா எதிர்காலத்துல எல்பிஜி இணைப்பை மீண்டும் பெறுவதற்காக ஒரு வவுச்சரை பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்கும் அப்படின்னும் ஒரு வசதியை அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே இந்த சிலிண்டர் தட்டுப்பாடுனால நிறைய பேர் அவதி அடைஞ்சிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம சிலிண்டர் வர்றதுக்கு நாட்கள் அதிகமாகிறதுனால பொதுமக்கள் சிரமத்தை செஞ்சுட்டு வராங்க. ஸோ இது ஒருபுறம் இருந்தாலும் ஹோட்டல்கள் அப்புறம் டீ கடைகள் இது எல்லாத்தையுமே விலைப்பட்டியலை அதிகமா ஏத்திட்டாங்க. இதனால பொதுமக்கள், சாமானிய மக்கள், ஏழை எளிய மக்கள், குறிப்பா பேச்சுலர்ஸ் எல்லாருமே அவதி அடைஞ்சிட்டு வராங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் ஒரு சில விதிமுறைகளை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதே வகையில இப்போ இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. ஒருவேளை வாடிக்கையாளர் எல்பிஜி இணைப்பை துண்டிக்க விரும்பல அப்படின்னா அவர் எரிவாயு நிறுவனத்துக்கிட்ட இருந்து ஒரு சிறப்பு மாற்று சீட்டை பெற்றுக்கிடலாமா. இந்த சீட்டு எதிர்காலத்துல அவங்களோட எல்பிஜி இணைப்பை மீண்டும் பெற முடியுமா. இந்த மாற்றுச்சீட்டுப்படி நகரங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் பிஎன்ஜி இணைப்பு பெறும்போது அவங்க தங்களோட பழைய எல்பிஜி சிலிண்டரை ஒப்படைப்பாங்க. ஆனாலும் அவங்க ஒரு சிறிய நகரம், ஊர் அல்லது பிஎன்ஜி குழாய்கள் இல்லாத பகுதிக்கு மாறும் போது ஒரு புதிய எல்பிஜி இணைப்பு பெறுவதற்கு நீண்ட ஆவண பணிகளையுமே கணிசமான செலவுகளையுமே மேற்கொள்ள வேண்டிய நிலைமை இருக்கும். அதனால அரசின் புதிய மாற்றுச்சீட்டு விதி எளிதா இருக்கும்னு சொல்றாங்க. அதாவது இந்த சீட்டை காண்பிச்சது மூலமா வாடிக்கையாளர்கள் பிஎன்ஜி இல்லாத பகுதிகளில் தங்களோட எல்பிஜி இணைப்பை எளிதா உடனே வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க.
சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.